வணக்கம். நான் சாகுல் மீது தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு தளபதி குடும்பம். தளபதி குடும்பம்னா நீங்களும் நானும் தான் தளபதி குடும்பம். நம்ம எல்லாம் சேர்ந்து தளபதி குடும்பம். நம்பர் 1. நம்பர் 2, என் குடும்பத்தாரும் தளபதி குடும்பம் தான். தளபதி நம்ம குடும்பத்துல ஒருத்தர் தான். இது ஒரு தளபதி குடும்பம் என்பது ஒன்றுக்குள் ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறது. ஏன் தளபதி குடும்பம் சொல்றேன்னா, மனப்பூர்வமா அதுல ஒரு விஷயம் இருக்கு. ஒரு மனிதன் 200 கோடிக்கு மேல சம்பளம் பெற்றுட்டு ஒரு சினிமால உச்ச நட்சத்திரம், பேர், புகழ் எல்லாம் இல்ல ஒருத்தர் உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் யார் நினைப்பா? இப்ப அப்பா என் பிள்ளைய நல்லா கொண்டு வரணும்னு நினைப்பாரு, என் மனைவி என் கணவர் நல்லா இருக்குன்னு நினைப்பா, என் பிள்ளை எங்க அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி தரணும்னு நினைப்பா. இதை தாண்டி ஒரு மனிதன் அந்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா குடும்பத்தையும் நேசிச்சு உங்களுக்காக நான் ஏதாவது செய்யணும், என்னை இவ்வளவு உயரத்துக்கு வச்சீங்க, அந்த உயரத்துல நான் இருக்கிறதுக்கு நீங்க ஒரு முக்கிய காரணம், உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும், இதுதான் தார்மீக பொறுப்பு, அரசியல் ரீதியா ஒரு மாற்றத்தை உருவாக்கி உங்களை எல்லாம் நான் சந்தோஷமா வைக்கணும், என்ன சந்தோஷப்படுத்துறீங்க, என்ன சந்தோஷப்படுத்தல உங்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரணும்னு நினைச்சு வராரு பாருங்க. அப்ப ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு உறுப்பினர் தான் அதை நினைக்க முடியும். அப்ப அந்த தளபதி குடும்பத்தின் நம்ம ஒரு அங்கம், தளபதி நம்ம குடும்பத்துல ஒரு அங்கம். சரி, இப்ப தளபதி குடும்பம் அப்படின்னா என்னன்னா, இவ்வளவு ஒரு உணர்வு பூர்வமா வரக்கூடிய ஒரு மனுஷனுக்கு நம்ம பிரதிபலனா செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட், நம்ம குடும்பத்துல இப்ப என் குடும்பம் தளபதி குடும்பம், எனக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க எல்லாம் இப்ப இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களோ அல்லது எனக்காக ஆதரவு குரல் அன்றாட கொடுக்கறவங்களோ, என்கிட்ட போன்ல பேசியோ அல்லது எனக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்களா, உற்சாகமும் ஊக்கமும் தந்துட்டு இருக்கீங்களா, நீங்க எல்லாரும் என் குடும்பத்தார் தான். நீங்க எல்லாரும் என் குடும்பத்தார் தான். நான் பாக்கல ஒரு தம்பி ராஜேஷ்லாம் என்னுடைய எல்லா குரூப்லயும் போய் என் பதிவுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். தம்பி, நீ எங்க இருந்தாலும் வாழ்க, உன்னோட உற்சாகம் இன்னும் இல்ல என் ஆயுள் முழுவதும் இருந்துகிட்டே இருக்கும். தளபதிக்கான உற்சாகம் இது தமிழகத்துக்கான உற்சாகம் என்பதை நான் உணர்கிறேன். இந்த குடும்ப உணர்வு தான் இன்னைக்கு நான் பேசுறேன். இந்த குடும்ப உணர்வு நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்கணும்னா, நம்ம குடும்பத்துல ஒருவேளை யாரோ ஒருத்தர் மனம் ஆச்சரியம் இருந்தா, ஒரு பெரியவங்க இருந்தா, முதல்ல நம்மளுடைய பணியை குடும்பத்துல தொடங்கணும். நம்ம தளபதியினுடைய நற்குணங்களை சொல்லி, தமிழகத்தினுடைய நிலையை சொல்லி, அவர்களிடம் எந்த முறையில சொன்னாங்களோ அன்பா சொன்னா கேட்பாங்கன்னு காலப்போக்கில் நம்ம குடும்பத்துல யாரோ ஒருத்தர் 2 பேர் மன மாற்றத்துல இருந்தா முதல்ல அவங்களையும் நம்ம தளபதி குடும்பமா மாத்தணும். நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெயர்களையும் தளபதியுடைய படங்களையும் நம்ம ஏற்கனவே நிறைய இடங்கள்ல போட்டுட்டோம், பத்தாது. இன்னும் நிறைய இடங்கள்ல அப்படியே எங்கெங்கும் காணாத இடங்கள்லாம் தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் என்ற வெற்றி முழக்கம், அதனுடைய படங்களும் தளபதியினுடைய வெற்றி முழக்கம், நமது மரியாதைக்குரிய பொதுச் செயலாளருடைய வழிகாட்டுதலும் அங்கங்க அப்படியே மிளிரிட்டுக்கிட்டு இருக்கணும். அப்படியே அங்கங்க மிளறணும். பொதுச் செயலாளருடைய திரு மரியாதைக்குரிய புசியானவருடைய பெயரா இருந்தாலும் சரி, தளபதியுடைய பெயரா இருந்தாலும் திக்கட்டும் முரசு போல கொட்டணும். இதை தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? நம்ம எப்படி இந்த நாட்டை ஒரு குடும்பமா நேசிக்கிறோமோ, எப்படி தளபதியை நம்ம குடும்பமா ஒரு நேசிக்கிறோமோ, அதே போல இங்க இந்த நாட்டுல தேர்தல் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்புல பல வினோதங்கள் இருக்கு. அந்த வினோதத்துல ஒண்ணு என்ன தெரியுமா? இந்த அரசு ஊழியர்கள் அரசியல் பேச முடியாது. இந்த அரசு ஊழியர்கள் என்பவர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அரசியல் கட்சியில் உறுப்பினராக இருக்க முடியாது. ஆனா அவங்களால ஒரு முக்கியமான வேலை கட்டாயம் செய்ய முடியாது, ஜனநாயக கடமை ஓட்டு போடுறது. சுமார் 14 லட்சத்துக்கு மேல 2018 கணக்கெடுப்பு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு கூடி இருக்கலாம். 2018 கணக்கெடுப்பின்படி சுமார் 14 லட்சத்திற்கு மேல் நேரடி அரசு ஊழியர்கள் இருக்காங்க. அதை தாண்டி அரசு சார்ந்தவங்க அல்லது கான்ட்ராக்ட் பேசிஸ்ல அவர்கள் 10 லட்சத்துக்கு மேல இருப்பாங்க. இதை தாண்டி அரசு சார்பு நிறுவனங்கள்ல 10 லட்சத்துக்கு மேல இருப்பாங்க. அப்ப ஒரு மிகப்பெரிய சைசபிள் அமௌண்ட் இருக்காங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர் இருக்காங்க, காவல்துறை நண்பர்கள் இருக்காங்க, உயர் அதிகாரிகள் இருக்காங்க, விஓஓ, இப்படி நிர்வாகத்திறன் கொண்ட அதிகாரிகள் இருக்காங்க, சப் ரிஜிஸ்ட்ரார் போன்ற இருக்காங்க, ஆர்டிஓ ஆபீசர் இருக்காங்க, இப்படி பல்வேறு அதிகாரிகள் இருக்காங்க. அவங்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? ஏன் சார் இதை பத்தி சொல்றீங்க நீங்க கேட்கலாம். நிறைய சம்பந்தம் உண்டு. அவர்கள் பெரும்பாலும் உண்மையை உணர்ந்து கொண்டால், இதுதான் நிலைமை என்று உணர்ந்து கொண்டால், அவர்கள் நியாயத்தின் பக்கம், நேர்மையின் பக்கம், உண்மையின் பக்கம் இருப்பார்கள் என்பது எனக்கு நம்பிக்கை உண்டு. அதுவும் காவல்துறையில அளப்பரிய பணி, மிகப்பெரிய கஷ்டங்களுக்கு இடையில, அவர்களுக்குள்ள நெருக்கடிகளுக்கு இடையில மிகப்பெரிய பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க நேரம் கிடைக்கும் பொழுது தமிழக வெற்றி கழக தோழர்கள் அவங்களை போய் எப்படி நம்ம கட்சிக்காக பேச முடியும் நீங்க நினைக்க வேணாம்.
அதில் நல்ல அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து அவர்களை பாராட்டு விழா நடத்த முடியும். அந்த உரிமை நமக்கு உண்டு. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அந்த அதிகாரியை பாராட்டு விழா வையுங்கள். அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு பாராட்டு விழா வைத்து உங்கள் பகுதியில் அவரை கண்ணியப்படுத்துங்கள். அங்கே தமிழக வெற்றி கழகத்தை எடுத்துச் சொல்லுங்கள். நீங்கள் அவர்களுக்காக பணியாற்றுங்கள். நாம ஒரு தமிழக வெற்றி கழகத்தோடு ஒரு அரசு அலுவலகத்திலேயோ அல்லது காவல் நிலையத்திலேயோ அல்லது நீதிமன்றத்திலேயோ ஏதாவது ஒரு பணி நிமித்தம் சென்றால் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் நம்ம பார்த்து அப்படி சல்யூட் அடிக்கணும். இவங்க தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தோழர்கள், தவறுக்கு வரமாட்டார்கள், நேர்மைக்கு வருகிறார்கள் என்கின்ற நிலையை உருவாக்குங்கள். அது அவர்கள் மத்தியிலே நாம் ஏற்படுத்துகின்ற நம்பிக்கை, நம்முடைய தன்னம்பிக்கை, நம்முடைய உழைப்பு, நம்முடைய நேர்மை அவர்களுக்கு கடத்தும். அது கடத்துகின்ற பொழுது இந்த இயக்கத்தினுடைய நேர்மை, இந்த இயக்கத்தினுடைய உழைப்பு அங்கே கடந்து நிற்கும். அப்ப இது ஒண்ணு. இரண்டாவது, ஒரு ஆசிரியர் இருக்காருன்னா அவரை கூப்பிட்டு நீங்க அவருக்கு விருதுகள் கொடுங்க. ஒரு நல்ல ஆசிரியர் இருக்காரு, விருதுகள் கொடுங்க. இன்னொரு செக்டர், பெரிய செக்டர் ஒண்ணு இருக்கு, மாணவர்கள். பல லட்சம் பேர் இருக்காங்க, 18 வயதுக்கு மேல உள்ளவங்க. அவங்க பெரும்பாலும் தளபதி ரசிகர்கள் தான். ஆனா அதை தாண்டி அவர்கள் வாக்காளராக போகும்போது அவங்களுக்கு எக்ஸ்டர்னல் இன்ஃபுளுன்ஸ் இல்லாம அவர்களோடு தொடர்ந்து இருக்கிற மாதிரி அந்த மாணவர்கள் கஷ்டப்படுறவங்க உதவி செய்யறோம், நிறைய செஞ்சுட்டு இருக்கோம். அதை தாண்டி நல்ல படித்த மாணவர்கள் அல்லது நல்ல விளையாட்டில் சிறந்த மாணவர்கள், இப்படி ஏதாவது ஒரு கலைத்துறையில் சிறந்த மாணவர்கள், அவர்களை கூப்பிட்டு கருத்தரங்கு போடுங்கள். அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு நீங்கள் அவார்டு கொடுங்க. இப்படி தொடர்ந்து அவர்களோடு நீங்கள் பயணப்பட்டு கொண்டே இருங்க. நம்ம ஓட்டுக்காக இதுக்காக போய் நிக்க வேணாம். நிச்சயமாக சொல்கின்றேன், அதில் 15% மேல் வாக்குகள் நாம் இதை மிகச்சரியாக செயல்பட்டால் நம்ம பாக்கெட்ல இருக்கு. தளபதி என்ன ஏற்கனவே உங்க தளபதி அவங்க பாக்கெட்ல தான் இருக்காரு. தளபதியுடைய இதயத்தில் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய இதயத்தில் தளபதி இருக்கிறார். இதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனால் இதை நாம் எடுத்து சொல்லி அவர்களை நாம் வழிப்படுத்தி நெருப்படுத்தி நமது வெற்றி கழகத்தின் வாக்குகளாக மாற்றக்கூடிய வாக்கு அரசியலை நோக்கி செல்ல வேண்டிய கட்டாயத்தில் தமிழக வெற்றி கழகம் நம்முடைய தளபதியுடைய தொண்டர்கள் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். நாம் அரசியல் என்பது என்னவென்றால் நேர்வழி அரசியல் என்பது நான் சொல்லக்கூடிய அரசியல் தான். என் சிந்தையில் உதிக்கக்கூடியதை மட்டும் நான் சொல்லவில்லை. நான் படித்தது, நான் அனுபவித்தது, என் வாழ்க்கையில் நான் சந்தித்தது, சிந்தித்தது, அவைகளை வழிபடுத்தி நெறிப்படுத்தி நான் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இது என்னுடைய தலைவன் தளபதிக்காக, இது என் உணர்விலே, உயிரிலே, ரத்தத்திலே, என் உணர்வோடு உணர்வாக என் வேர்வை துளியிலே கலந்திருக்கக்கூடிய என் தளபதியின் வெற்றி கழகத்தினுடைய வெற்றிக்காக என் கடைசி மூச்சு இருக்கும் வரை நான் என்னுடைய பிரச்சாரங்களை, என்னுடைய இயக்கங்களை நான் தளபதிக்காக செய்து கொண்டே இருப்பேன். இது யார் எடுத்தாலும் என்ன சோதனைகள் வந்தாலும் செய்து கொண்டிருப்பேன் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். எனவே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் மிக மிக முக்கியமான காரியங்கள். மாணவர்களை நோக்கி அவர்களை அரசியல் மயப்படுத்த வேண்டாம். ஆனால் நம்முடைய தளபதியுடைய இதய கடிகளாக மாற்றுங்கள். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், காவல்துறை நண்பர்களிடம் கண்ணியமாக நடந்து அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தி அவர்களை தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த அச்சாணி போன்ற தளபதியுடைய முத்திரை அவர்கள் இதயத்திலே யாரும் பிரிக்க முடியாத, பறிக்க முடியாத எண்ணத்தை, உணர்வை அவர்கள் உயிரிலே, உணர்விலே கடந்திடச் செய்யுங்கள். இது உங்களால் முடியும். அது மட்டுமல்ல, தளபதியின் இலக்கு 2 கோடி உறுப்பினர்கள் சேர்க்கை, 2026 ஆட்சி. அது நம்முடைய இலக்கு என்பது, நம் உணர்விலே கலந்திருக்கும் இலக்கு என்பது 3 கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்கின்ற முயற்சியோடு செயல்பட்டு தமிழகத்திலே தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி பொறுப்பில் ஏற்கச் செய்வோம் என்ற உறுதியை மனதில் கொண்டு தளபதியையும் தமிழக வெற்றி கழகத்தையும் குடும்பமாக பாவித்து இந்த தமிழகமே ஒரு குடும்பமாக இருக்கும், அது தளபதி குடும்பமாக இருக்கும் என்ற உறுதிமொழி உங்கள் முன் வைத்து விடைபெறுகிறேன். வணக்கம்.